அஸ்ஸலாமு தினம் ஒரு குரான் வசனம் ஹதீஸ் என்னன்னு பார்க்கலாமா? நம் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நல்ல வேளை நான் தப்பிச்சேன் என்றோ அல்லது என் அதிர்ஷ்டம்தான் காரணம் என்றோ சொல்வோம். ஆனால் உண்மையில் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வசதியும் வாய்ப்பும் ஒரு பெரிய சோதனை என்று உங்களுக்கு தெரியுமா? இறைவன் நமக்கு ஒரு நன்மையை கொடுப்பது நாம் அவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது எல்லாம் என் திறமை என்று திமிர் காட்டுகிறோமா என்று பார்ப்பதற்காகத்தான். இதை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை தான் இன்று பார்க்க போகிறோம். அல் குர்ஆன் 27வது அத்தியாயம் 40வது வசனம். ஹாதா மின் ஃபலிலி ரப்பி லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுரு. பொருள்: இது எனது இறைவனின் அருட்கொடையாகும். நான் நன்றி செலுத்துகின்றேனா அல்லது நன்றி மறக்கின்றேனா என்று என்னை சோதிப்பதற்காகவே இறைவன் எனக்கு இதை வழங்கியுள்ளான். இந்த வசனத்தை சொன்னவர் சுலைமான் அவர்கள். ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் அதிகாரம் இருந்தும் அவர் சொன்னது என்ன தெரியுமா? இதெல்லாம் என் திறமை இல்லை, இறைவன் என்னை சோதிக்க கொடுத்தது என்பதுதான். நாம் ஒரு புது கார் வாங்கினாலும் வேலையில் முன்னேறினாலும் இது இறைவனின் அருள் என்று சொல்லும் அந்த பக்குவம் நமக்கு வர வேண்டும். நாம் நன்றி செலுத்தினால் அது இறைவனுக்கு லாபம் இல்லை, நமக்கு தான் லாபம். இந்த குரான் வசனத்துக்கு ஏற்ற நபி மொழியை நாம் பார்க்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மூமின் இறையச்சம் உள்ளவரின் நிலை ஆச்சரியமானது. அவருக்கு ஒரு நன்மை நடந்தால் அவர் நன்றி செலுத்துகிறார், அது அவருக்கு நன்மையாக முடிகிறது. அவருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர் பொறுமை காக்கிறார், அதுவும் அவருக்கு நன்மையாகவே முடிகிறது. இந்த ஹதீஸ்க்கான விளக்கத்தை பார்க்கலாம். பாருங்கள், வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி இரண்டுமே லாபமாக மாற்ற தெரிந்தவன் தான் புத்திசாலி. நல்ல நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கே புகழ் என்று நன்றி சொன்னால் இறைவன் இன்னும் அதிகமாக தருவான். நண்பர்களே, நம்மிடம் இருக்கும் வசதிகளை பார்த்து பெருமைப்படாமல் அதை நமக்கு தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் நன்றி செலுத்தினால் இறைவன் நம்மை இன்னும் உயர்த்துவான். நாம் நன்றி மறந்தால் அவனுக்கு நஷ்டமில்லை. அவன் எவர் தேவையுமற்றவன், கண்ணியமானவன்.